single day. உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட்டை நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வேர்க்கலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்வீட். அதனால நான் வந்து ஒரு கப் வேர்க்கலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக நான் ஆல்ரெடி வந்து பேனை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கலையை ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கலை பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் இருக்க தோல் எல்லாம் மட்டும் இப்போ நம்ம எடுத்துடலாம். வேர்க்கலையோட தோல் எல்லாமே உரிச்சாச்சு. இப்போ இந்த வேர்க்கலையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா பொடியாக தூளாக வரணும். அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஜெலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஜெலிச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி. 3/4 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி. சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. சுகர் சிரப்பில் கம்பி பதம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சுகர் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கலை பவுடரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இல்லை வந்து கட்டி பிடிச்சிரும். கை விடாமல் கலரி விட்டே இருங்க. இது வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டோட நல்லா திக்காக இருக்குது. அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா நம்ம கலரி விட்டே இருந்தோம்னா இதோட நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் கலரி விட்டே இருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு 1/4வாசி தனியாக எடுத்து வச்சிடலாம். 3/4வாசி வந்து பேன்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம தனியாக வச்சுருக்கறதுல என்னென்ன ஆட் பண்ணுறோன்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பாதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தர்பூசணி விதை. அப்புறம் வந்து ஒரு 3 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி கையை வச்சிங்கன்னா கை கொப்பிச்சிரும். அதனால் கை வைக்காமல் பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கவரில் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மிக்சர், அதை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போது கையில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சூடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆறத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை பண்ணிடணும். ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அந்த கவரோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கோங்க. மீதி 3/4வாசி சேர்த்து வச்சுருந்தோம்ல பேனில், அதில் நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் க்ரீனை தவிர இல்லை க்ரீனே கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேறு கலர் நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்சதை இன்னொரு கவருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கவர் போட்டு கீழே இருக்கிறதுக்கு மேலே மூடுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் இருக்க இந்த எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணிடலாம்.
இப்போ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம். செட் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கவரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சில்வர் லீவ்ஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்வீட்டில் ஒட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் அந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.